ஏமா என்ன ஊர்ல என்னாச்சு? கையங்கால ஊர்ல என்ன என்ன தாய் மாமா வந்திருக்கல்ல? என்ன எங்க பெரிய மாமனுக்கு கொஞ்சம் மூளை ரிப்பேர் ஆகுது. மகளே இங்க பாரு, உங்களோட மாமன்மார்கள் உங்க தாத்தா டீ குடிச்சிருக்காரு. எங்க தாத்தா ஆமா ஒண்ணுமில்ல. மாமா மாமா ஏங்க இந்த சின்ன மாமா வந்து இப்படி பொசுங்க உட்காந்துருக்காரு? சந்தரி வித்தாடு போக தொச்சாடு முழிக்க மாதிரி எங்க மாமா ஏன் இப்படி விசுக்கு விசுக்கு முழிக்கிறாரு? அத முன்ன தங்கை பார்த்த உடனே அழகெல்லாம் அப்படியே மதிமதிக்கு நம்முடைய அண்ணன் கொடுத்து வைக்கலையே அப்படியா? அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஐயோ எனக்கு இப்பதான் ஆசையா இருக்குது. இப்பேற்பட்ட மாமா மூட்டையெல்லாம் விட்டுட்டு இத்தனை நாள் ஆனா இவங்களை பார்க்காம கிடந்தேன். எங்க மாமா மூடு உட்கார்ந்துக்கிற கம்பீரத்தை பாருங்க. முதல்ல கோயில் சிலைக்கு உட்கார்ந்துருக்க பாருங்க, அந்த மாதிரி எங்க மாமா மூடு சிலையாட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ அம்மா சரி அம்மா சரி தங்கா உங்களோட கேக்குறேன். சொல்லு மகளே. ஆமா நம்ம மாமூடல் எதுக்கு வந்திருக்காங்க? இத்தனை நேரமாச்சுமா? என்னன்னா அஸ்தனாபுரத்திற்கு அழைத்து சென்று வேணும் நான் சொல்றேன் மகளே என்ன சொல்றேன்? ஆமா நான் ஒண்ணும் இல்லம்மா. இத்தனை நாளும் நம்ம தாய் மாமூடு உங்க அண்ணன் மூடு எனக்கு வந்து தாய் மாமன். இத்தனை நாளைக்கு யாரும் வராதவங்க இன்னைக்கு மட்டும் வந்திருக்காங்க. அது ஒரு விதமா இருக்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் தங்கச்சி, நேராவது தங்கச்சி எடுங்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க? என்ன காரணம்? ஒண்ணுமே புரியல. ஒரு இடத்துல எப்படி இருக்குது யூடியூப்கார விட்டு சென பண்ணிட்டு போல மகளே உனக்கு பட்டப்பட்டியா வேணுமாண்ணா? அப்பா நம்ம தாய் மாமூடு எங்க மாமா வீடெல்லாம் பட்டப்பட்டியான்னு சொல்லிட்டு என்ன சொல்லு வாசிக்காம ஏமா இருமா ஐயோ மகளே ஒண்ணுமே புரியல. இரு மகளே. ஐயோ ஐயோ மகளே நில்லு. என்னால ஒண்ணு பொறுக்க முடியல. ஏதோ வருதா? என்னடி பொறுக்க முடியல. சுடுதண்ணி கால ஊத்திட்டியாடி? எதுல? கையில இல்லம்மா. இங்க பாரு எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இங்க இந்நாள் வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ண தந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் எங்க அண்ணமா இருக்கு எங்க நாட்டை தேடி வந்ததே இல்ல. அதுதான் நானும் கேக்குறேன். இன்னைக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? உனக்கு வயசுக்கு வந்துட்டேன், அதனால உனக்கு சீர்வரிசை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. வயசுக்கு வந்ததுக்கு சீர்வர் செய்வா? என்னம்மா நீ கூறுகட்ட தலைமை பேசுற? மொத மாசமா இருந்த அதுக்கு உங்க அண்ணன் மூடு வரல. குழந்தை பெத்த என்ன அதுக்கு வரல. பேரு வச்சாங்க எனக்கு அதுக்கு வரல. இதுக்கெல்லாம் வரல. செல்ல கல்யாணம் பண்ண அப்பயும் வரல. இப்ப மட்டும் இத்தனை வருஷம் இந்த 16 வருஷம் கழிச்சு என்னங்க குசுற 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த 16 வருஷமா வராதுங்க. இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, எதுக்கு வந்தாங்க? இத்தனை நாள் கோபமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கோபமெல்லாம் தணிஞ்சு உனக்கு சீர்வரிசை தரலான்னு சொல்லி நம்மளுடைய நாட்டை தேடி வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. எனக்கு சீர்வரிசையா? ஆமா. மாமா குடிகார எங்க மாமா என்ன குடிகார மாமா வந்து குடிச்சிட்டே இருக்கிறாரு. என்னம்மா கலப்பாரட்டும். உன்னை பார்க்க வந்தமல்லவா, கலப்பாரட்டும். அப்படியா? மாமா பாப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க மாமா. என்ன மாமா இப்படி? அஸ்தனாபுரத்திற்கு அழைத்து சென்று உனக்கு சீர்வரிசை நல்லா பட்டப்பட்டியா மாமா போதும் போதும். அப்படியா? வேணாம் போதுன்னு சொல்ல நாங்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி பிறந்த ஒரே ஒரு பிள்ளை. உனக்கு தாய் மாமா சரி நாங்க வேணா வேற யாரு பண்ணுவா? நாங்க உனக்கு தாய் மாமா சரியா 100 பேர் இருக்கிறோம். தாத்தாவோட 101 பேர் மொத்தமா நாங்க இருக்கிறப்ப 101 பேரும் உனக்கு பட்டப்பட்டியா வேணாங்கிற அளவுக்கு கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நாங்க கொடுக்குறோம். அப்படியா? அக்கா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? வேணுங்கிற அளவுக்கு என்ன கொடுக்குறாங்களா? ஐயோ தூக்கம். ஐயோ அம்மா ஒரு 10 டெம்பா புடிமா. எதுக்கு வேணுங்கிற அளவு கொடுக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு முன்ன பின்ன எங்க அண்ணன், அதாவது உங்க அண்ணன் தம்பி வந்துக்கிறாங்களே எங்க தாய் மாமூர்ல பாத்துக்கிறீங்களா? பாருங்கம்மா
அழகா பாருங்க உட்காந்துக்கிறாங்க. செப்பு சளியாட்டம் முனியப்ப சாமிங்களாட்டி எப்படி உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஆமா மாமா சீக்கிரமா போலாம் சொன்னீங்களே, எனக்காக எதுக்கு வந்துக்கிறீங்க? என்ன கொண்டு வந்துக்கிறீங்க? உங்க தங்கச்சி பிள்ளைக்கு என்ன கொடுக்கலான்னு வந்திருக்கீங்க? எல்லாம் அங்க அஸ்தினாபுரத்தில் சென்று வருவாய் என்பதற்காக காத்திருக்கிறது. மேல தாளங்கள் முழங்க வருவதை போல் அஸ்தினாபுரத்தில் கொட்டி கிடக்கிறது. உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய சடங்கு சாம்பிராமி அனைத்தும் இருக்கிறது. இங்கு தர வேண்டாம். அஸ்தினாபுரமா உனக்கு வேணுகிற ஒண்ணு பொருள் ஆடை ஆவணங்கள் அனைத்தும் எடுத்து போ. ஓ அப்ப இங்கதான் நீங்க கொண்டு வரல. எப்படிமா எல்லாம் 56 நாடுக்கு தெரியுது தெரியுமா? ஒரு முறைப்படி பொண்ணை வீட்டு கூட்டிட்டு போய் சீரவரிசையில கொடுத்து பேரும் புகழோடு அனுப்புனா தானே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம் எங்க அம்மா சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அப்பா அம்மா மகளே இங்க வாமா. என்ன மட்டும் ஒரு வார்த்தை சொல்றேன். என்னம்மா? மாமன்மார்கள்லாம் சீரதரன்னு சொல்லி அவங்களோட நாட்டுக்கு கூப்பிடுறாங்க. நீ என்ன தெரியும் சொல்ற? எனக்கு சற்று சஞ்சலமா இருக்குது, அதனால நீ வரலன்னு சொல்லிரு. பாத்தீங்க எவ்வளவு ஏத்தறக்குன்னு நீ எங்க அம்மா வச்சுட்டு நினைக்கிறேன். இங்க பாரு மகளே, எனக்கு என்னமோ காலையில இருந்து ஒட்டாங்கன்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு ஆபத்து நெருமோன்னு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ வந்து உங்க மாமங்கிட்ட எல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிருமா. ஓஹோ பாத்தீங்களாயா, இவன் வயசுல அண்ணன் தம்பி கிட்ட நகை நட்டு காசு பணம் சொத்து சொகத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா இந்த நாட்டுக்கு. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணுமே போல பூரா பித்தாளி போட்டு வச்சுக்கிறான். என்ன பித்தாளி பூரா போட்டு விட்டுக்கிட்டு என்ன ஏமா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு பூரா பித்தாளியை போட்டு விட்டுக்கிட்டு என்ன நீ ஏமாத்துறியா? உன்னை என் மேல பார்த்தா போறான் பாட்டு நினைக்கிறேன். உன்னை விட எங்க தாய் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை பாக்குற மாதிரியே இருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். யாரு எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்க தாய் மாமா வீட்டுக்கு போறதான் நான் பட்டப்பட்டியா வாங்குறது நான் வாங்குறதுதான். அப்படியா? ஆமா மகளே, உன்னுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். அப்படியா? ஆமா அப்ப தாய் மாமா வீட்டுக்கு போறதா இருந்தா இங்க ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோங்க. மாமா கிட்ட போறேன் அப்படி போவதா இருந்தா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இங்க இருக்கிறதால எதுவுமே வேண்டாம். அதனால பேத்தியே இந்த பழைய நகைகள் எல்லாம் கட்டி போட்டு வந்து ஆமா மாமா ஒண்ணு கூட ஒரு பொண்ணு வாடி நான் கூட ஏன்னா ஏதோ பழைய துணி கட்டிட்டு ஓடு ஓடு அல்ல வந்து பட்டப்பட்டியா அம்மா ஐயோ பாரு இந்த புடவை கூட நல்லா இந்த புடவை எதுக்காக உனக்கு பட்டுனாலே பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் இதெல்லாம் இவங்க கழுத்துல காயில இதெல்லாம் இந்த தலையில கலந்தாரு. மாமா தாய் மாமா பெரிய மாமா சொல்றேன். இதெல்லாம் என்ன ஆடை ஆவணங்கள் உனக்கு பொட்டி பொட்டியா என்னாடி ஒரு வம்பா அதை போட்டு நீ அழகு பார்க்க வேண்டும். அதை கண்குளிராக நாங்கள் பார்க்க வேண்டும். நான் அத்தனையே தாங்கிடுவனா? அத்தனையே தாங்குவனா? எல்லாம் போட்டா தெரியும் உனக்குதானே தெரியும். எத்தனை கிலோ போடுறாங்க எத்தனை போடுறாங்கன்னு தெரியலையே. பட்டப்பட்டியா உனக்குன்னே வச்சிருக்கிறோமா? ஒட்டியணுமா? பட்டப்பட்டியா இடுப்புக்கு நிறைய வச்சிருக்கிறோம். ஆமாமா அம்மா எனக்கு ஒண்ணு ஆசை பொருட்கள் வைரமா தங்கமா இதெல்லாம் என்ன நெக்லஸ் அங்க வந்து பார். அப்படியே பாத்தீங்கன்னா கலகலன்னு ஜொலிக்கும். உனக்கு ஆசையா இருக்குது. நீ தெரிஞ்சிருந்தா பூரா துணி இல்லாம வெளியே அம்மனத்தோட வந்துருப்போம். அதுக்கு இருங்க மாமா இதெல்லாம் கழட்டி எங்க அம்மா கிட்ட இந்த பழசெல்லாம் எதுவுமே வேண்டாம். சீக்கிரம் மாத்திட்டு வருவியா? இரு மாமா கழட்டிட்டு போயிரு மாமா. கல்லுலயா இருக்கு எத்தனை நாள் தெரியாம போச்சே. மேல தாளங்கள் எல்லாம் முழங்க இடி முழக்கங்கள்லாம் முழங்க இடி முழங்குற அளவுக்கு நிஜமாலுமே ஐயோ இந்த மாதிரி யாருக்காவது தாய் மாமா ஒருத்தருக்காவது வாச்சிருப்பாங்களே. நீங்களதான் பொம்பளையா பிறந்திருக்கிறீங்களே நினைச்சு பாருங்க. என்ன மாதிரி தாய் மாமா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இப்படி வாச்சிருக்குமா? பாருங்க போறான் பண்றாங்க மாமா. சீரி வருஷம் யாரும் எந்த தாய் மாமன் பண்ணி இருக்க கூடாது. அந்த மாதிரி இருப்போம். உனக்கு ஒன்னா ரெண்டா அண்ணன் 100 பேரு ஒரே ஒரு தங்கச்சி. அவருமா முண்டை அவர்ல முண்டை பாரு எப்படி பாக்கறா போறாமையில போய் கீழ்ந்து மேல மாதிரி மாட்டிட்டு வந்துரும் அப்படின்ட்டு இந்த பெத்தாளவை கழட்டுடான்னு கேப் மாதிரி கழட்ட மாட்டேங்கிறான். என் மகள் நல்லா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். சம்பளத்தை புடிச்சுக்குவேன். அடி கழட்டுடியே கழட்டு எல்லாத்தையும் கழட்டு. இதெல்லாம் என்னமா கழட்டு தூக்கி போடு. அந்த பக்கம் அந்த கவரையும் தோடு கழட்டி கொடு. உனக்கு கழட்டிட்டேன் மாமா கழட்டிட்டேன். இது என்னது? இது மிஸ் ஆயிருப்பா வைக்கிற வலிக்கு. சரி அம்மா இந்த புடவை நல்லா இல்ல. இது நல்லா இல்லையா? பழைய புடவை கட்டி கழட்டு ஓடு மதமா
மாதிரிலாம் இல்லம்மா. கோவமெல்லாம் விட்டுட்டு பாசமெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. 100 பேரு ஒண்ணு சேர்ந்து எவ்வளவு ஒரு பாசம் இருக்குமோ அது போல ஒவ்வொருத்தரும் 100 பேர் வச்சிருக்கிற பாசத்தை ஒரே ஒரு ஆளை நாங்க வச்சிருக்கிறோம். உண்மையில ஒரே ஒரு தங்கச்சி நமக்கு. வட்டியும் முதலுமா? வட்டி மேல வட்டியா? வட்டி மேல வட்டியா? எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு எல்லாத்தையும் மகளுக்கு பட்டப்பட்டையா போட வரோம். பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா. அண்ணா யானை மேல் 50 லட்சம், குதிரை மேல் கோடி லட்சம், அப்படி கொட்டி கொட்டியாக மலையேறி வருவது போல் கொட்டுகிறது அஸ்தாபுரத்தில். உன் மகளுக்காக யாருக்கும் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு தங்கச்சி வருது, ஒரே ஒரு பொண்ணு. தாய் மாமச்சேரி வரணும் இல்ல, உடனே மாதிரி வர சொல்லி கூட்டிட்டு போய் அஸ்தாபுரத்துக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகள், அவளை இருக்கிறது ஒரே ஒரு மகள். அதனால அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்கண்ணா. ஏமா அடுத்த வீட்டுக்கு அனுப்புனா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். யார் வீட்டுக்கு அனுப்புற? சொந்த முறையுள்ள மாமன், முறையுள்ள மாமன் தானே கூப்பிடுறேன். அடுத்த வீடு அனுப்புனா நம்ம யோசிக்கலாம். சரி அண்ணா, மாமன் வீடு தானே அனுப்புறேன். அப்படி இருந்தாலும் என் புருஷன் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. அப்படி புருஷன் திரும்பி வந்தா எங்க மகள், நம்முடைய மகள் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லு. எங்க அண்ணன் மூடு கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க அண்ணன் மூடு கூட்டிட்டு போயிருக்கானா உன் புருஷன் யார் சைந்தவம் பண்ண ஒரு வார்த்தை திருப்பி பேசுவாரா? மச்சனை தானே கூட்டிட்டு போயிருக்காரு. 100 பேருக்கு ஒரே ஒரு மைத்திரன். நாங்க சொன்னாலே சரி சரி ஆகட்டும். மாமா வீட்டுல இருக்காரு, ஆனந்தமாக விடுவான். அண்ணா நீங்க இத்தனை பேர் சொல்றதுனால என்னுடைய மகளை நான் பிடிச்சு அனுப்புறேன். அண்ணா என் மகளுக்கு எந்த ஒரு இடையூறுமே நேராம பார்த்து பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க அண்ணா. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும் அம்மா. உன்னுடைய மகளுக்கு என்னுடைய பேத்திக்கு எறும்பு தீண்டாமல் சரி பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா கொண்டு வந்து கவலைப்படாத அண்ணா. மாமா பந்ததுல இருந்தே ஏதோ பட்டப்பட்டிய பட்டப்பட்டிய சொல்லிட்டே பயமா இருக்குது. அம்மா இடுப்புக்கு பட்டையை ஒட்டியானோ? சரி கைக்கு கழுத்துக்கு எல்லாம் பட்டப்பட்டையா தான். கைகளில் பட்டப்பட்டையாக, சரி வவுத்துல பட்டப்பட்டையா, இடுப்புல உடல் முழுவதும் பட்டப்பட்டையா. என்ன யாருக்கு பட்டையா? கொலுசு பட்டப்பட்டையா? சரி கொலுசு நீங்க போறது அப்படியே பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா தங்க ஆடை ஆவரங்கள் அனைத்துமே ஜொலிக்கும். தங்கத்திலேயே சொல்லப்பட்டு அனைத்துமே இருக்கும். நீ கூட வரணும். அண்ணா ஒன்னதான் பசிக்க முடிக்கிறேன். நீ யாரு போறா? நானா உங்க போறேன். யாரு போறா? அதெல்லாம் பண்ணாத. அண்ணா இங்க பாருங்க, எனக்கு கேட்கும் போதே மிகவும் சந்தோஷமா இருக்குது. அதனால என்னுடைய மகளை பிடித்து அனுப்புகிறேன். மாமா அவனை விடாது. இந்த துஷ்டபூதத்தை விட வேண்டாம். இவனை அழைத்து போகலாம். இவனுக்கு பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா கொடுக்கணும். பழைய புடவை தானே? பழைய புடவை நீங்க தான் புது புடவை எடுத்து பட்டு புடவை. அந்த புடவையும் இந்த புடவையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால சரி இது கூட பரவாயில்ல. மகளே அதனால 15 சென்று வா. அப்படியா? மகளே போயிட்டு வர. நீ எதுக்கு இப்படி மூஞ்சி பிடி வச்சிட்டு இருக்கற? என்னை விட்டு பிரியறேன்னு சொல்லி உனக்கு சச்சு கூட கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இது சங்கடமே கிடையாது, சலுப்பும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, மன வருத்தமே இல்லையா? எதுவுமே கிடையாது. அப்படியா? உன்னை விட எங்க தாய் மாமோட பார்த்த உடனே அப்படி கிளு 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 கேந்து மேல பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா நாட்டு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துரு. ஐயா ஊர்ல இருக்க கந்தாயக்கா ராமாயக்கா குப்பாயக்கா ஒட்டு வரவும் ஜாஜானா சொந்த வந்து எல்லாரும் கேட்டுவாங்க. எங்க தாய் மாமூடு எனக்கு சீதவர் சுகசார கூப்பிடுறாங்க. எங்க தாய் மாமூட்டுக்கு போயிட்டு நல்லா வண்டியா பட்டப்பட்டியா எல்லாம் பெருசு பெருசா வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து கூட்டுல காட்டுறேன். டாடா சொல்லுங்க போயிட்டே. டாடா டாடா குடுக்கல சக்கலா தேர்களா எங்க மாமூடு போறாமையால உங்களுக்கு நகை வாங்கிட்டு வந்துருவனு. பாய் டாடா 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 மாமா நீ போமா
அயோத்தி தேசத்தை விட்டு வேற நாடு வந்துட்டோம். அப்படிதானே? ஆமா. அஸ்தாபுரத்தின் உணவு வாயில் வந்து எங்க நாட்டுல இருந்திருக்கிறேன். எங்க நாட்டுல புதுவை எல்லாம் பாத்திருக்கேன். அது போல இங்க வந்து பார்க்கும் பொழுது மாமா அங்கே தெரியுமானோ இந்த நாட்டுக்கு வந்த உடனே இந்த புதுமை எல்லாம் எனக்கு ஒரு புதுவிதமா தெரியுது. அப்படி இருந்த போதும் இதோ இங்க இருந்து பார்த்தா அதோ அங்க ஒரு வனம் தெரிகிறது. அந்த வனம் எந்த வனம்? அந்த வனம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? அதாவது சூரிய பிரகாசம் போல அப்படியே தகதவன் இருப்பது மட்டும் இல்லாம என்னென்ன செய்யுது மாமா? இந்த சிங்கார வண்டுகள் எல்லாம் ரிங்காரம் பாடி கொண்டிருக்கிறது. காய்க்காத மரம் எல்லாம் காய்த்து கொண்டிருக்கிறது. பூக்காத மரம் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. இந்த வனம் எந்த வனம்? இப்படி பளபளப்பாக ஜொலி ஜொலி போடு இப்பேறப்பட்ட ஒரு வனம் இருக்குது. இந்த வனம் எந்த வனம் மாமா? கண்ணாங்க தூரத்துல தெரிய வனம். முதலாவது சூரியன் மனோ கலந்தாரி முதல் என்ன படம்? என்ன படம்? கிழக்கே இருக்கிறாரு சூரிய பகவான். சரி, முதல் வனம் இதுதான் சூரிய வனம். சூரிய வனமா? அப்பா, அந்த சூரியன் என்றால் எப்பொழுது உலகம் எல்லாம் வெளிச்சு தராரோ அது போல இந்த வனம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதா? மிகவும் சந்தோஷமானேன் மாமா. பாருங்க, மீண்டும் அதிகமா பாத்துட்டே இருக்கணும். வேற வேற புதுமையில பாக்கணும். சீக்கிரம் போல கூட்டிட்டு போங்க. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் அனைத்தும் பார்க்க வேண்டும். உடவுடு போகலாம். மாமா, அங்க வந்து வனத்தை பார்த்தோம். இதோ இந்த புறமாக பாருங்கள், அழகான ஒரு அதாவது கோபுரம் போல ஒரு கோவில் தெரிகிறது. இந்த கோபுரம் என்ன கோபுரம்? எதுக்காக இப்பேற்பட்ட ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க? இது எந்த நாட்டில் இருக்குது மாமா? அஸ்தாபுரத்தினுடைய நுழைவு வாயில் அம்மா. இதுவா? ஆமா. அடேங்க அப்பா, அஸ்தாபுரத்தின் மதில் கோட்டை. இந்த அஸ்தாபுரத்த மதில் கோட்டையே ஒரு கோயில் போல இப்பேற்பட்ட அழகாக இருக்கிறது. அப்படின்னா எங்க மாமா ஊடு எப்படி ஐயா இருக்கும் மாமா? இதை பார்த்து விட்டாச்சு. சீக்கிரமாக மறுபடியும் வெவ்வேறு எல்லாம் பார்க்கணும். போலாமா? அம்மா ஆகட்டும். இந்த கோட்டை அழகா இருக்குதா? அழகா இருக்கு மாமா. பயங்கரமா இருக்கு. அருமையாக இருக்குமே. ஐயோ, இதை பார்த்ததே இல்லை இதுவரை நான். பட்டாசு கலப்புமே. சூப்பரா இருக்குது. இதுதான் நம்மளுடைய அஸ்தாபுரம். இதுவா? அப்படியா? இந்த மண்டபம் இனிமேல் உனக்கே சொந்தம். எனக்கா? எனக்கு 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 தானே? எல்லாமே உனக்கு தானே? எல்லாமே உனக்கு தான். போலாமா? சீக்கிரம் போலாம் வாங்க. ஏனம்மா இன்னும் சில பேர் வந்து நின்று விட்டாய். இதோ இங்க பூமியை பார்க்கும் பொழுது அழகான ஒரு மணி மண்டபம். அந்த மணி மண்டபத்துக்கு அருகில் போய் பார்த்தா இந்த நிலமெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு பளிங்க கல்லை போல் இருக்கிறது. இந்த பளிங்க கல் என்று சொல்லி மூத்தை கொண்டு பக்கத்துல போய் பார்த்தா தண்ணியா தெரியுது. தண்ணியா தெரியுது. இதுதான் தண்ணியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தண்ணி இருக்கிற பக்கம் போய் தண்ணியை தொட்டு பார்த்தா பளிங்க கல்லா தெரியுது. அதனால இது என்ன மாமா? பளிங்கு மாளிகை.
பணிகமா மாளிகை இதுவா பணிகமா மண்டபம். அப்படியா? ஆமா. ஐயோ மாமா, இது நம்முடைய அஸ்தினாபுரத்துக்கு இது ஒரு பெருமை அல்லவா? அதான் பணிகமா மண்டபம். இது யாருக்கு? ஐயோ எனக்கா? 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 அப்படியா? சத்தியமா உனக்குதான். இதை பார்த்த உடனே உனக்கு பரவசம் வந்து விட்டது. ஆமா. ஆசை வந்துருச்சுல்ல? ஆமாமா. இது உனக்கே தான். எனக்கே தானே? ஐயோ இன்னும் நிறைய பார்க்கணும். போலாமா? கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எங்க அப்பா எங்க மாமுடைய நாட்டுல இப்படி எல்லாம் ஒரு அதிசயங்கள் இருக்குதா? இத்தனை அதிசயம் எல்லாம் பார்த்ததும் போதாம என்னப்பா ஆச்சரியமா இருக்கிறது, இந்த விண்ணுக்கும் அந்த மண்ணுக்கும் பிரசண்டமாய் நிக்குது. ஆயா தெரியுதா? நல்ல சித்த அந்த அண்ணாந்து பாருங்க, எங்க இது பூமி, அது என்ன ஆகாயம். வாய் தோந்த பேசுகளாண்டிய ஆகாயம். ஆகாயம் அங்க பாருங்க, அங்க பாரு வெளிச்சமே எப்படி தெரியுது பாரு மேல. அடே அப்பா மாமா, மாமாரவ கோடி பறக்குதே. எத்தனையெல்லாம் அற்புதம் அற்புதம் எல்லாம் பார்த்து வந்த இந்த நாட்டுல திடீரென்று பார்க்கும் பொழுது இந்த மண்ணிற்கும் இந்த விண்ணிற்கும் பிரசண்டமாய் மட்டும் இல்லாம இப்படி பிரசண்டமாய் நிக்குது. அது மட்டும் இல்லாம 60 கோடி பறந்துகிட்டு இருக்குது. இது என்ன மாமா? இது என்ன வேண்டு தெரியுமா? இந்த ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் ஒவ்வொரு குடி இருக்கும் அல்லவா? அதை போலவே இந்த அஸ்தினாபுரத்து வேந்தருக்கு இது என்ன தெரியுமா? 56 நாட்டுக்கு பேரரசனாகிய அஸ்தினாபுரத்துடைய அரண்மனை அம்மா. இது அரண்மனையா? பேரப்பட்ட அரண்மனையா? அதோ பாருங்க எவ்வளவு அழகாக 60 கோடி பறக்குதுன்னு தெரியுதா? அந்த கொடி யாருடையது? யாருடையது? இந்த உன்னுடைய தாய் மாமனுடையது. ஆமா. அரவக்கொடி. அப்படியா? சர்வக்கொடி. யாருக்கு வணங்காமடி. அப்படியா? சரி மாமா, எல்லாம் பார்த்துட்டேன். இந்த அரண்மனை மீது ஆசைப்பட்டு விட்டாயா? எல்லாம் இந்த எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? நான் என்னென்ன கை நீட்டி காட்டணும் எல்லாம் உனக்கு 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 தான் சொந்தம். எங்க தாய் மாமூட எல்லாம் ஒன்ன கண்ட மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு வேணும்? சொத்து வேணுமா சொகை வேணுமான்னு சொல்லி வந்தா எனக்கு இங்க இருக்கிறது அத்தனையுமே எங்க தாய் மாமா எனக்கு சும்மாவே கொடுத்தாங்க. கேட்டு பாரு, இங்க இருக்கிற தாய் மாமா, இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு தாய் மாமா யாராவது சீர்வரிசை ஆயா இந்த மாதிரி உங்களுக்கு சீர்வரிசை செஞ்சுக்கிறாங்களா உங்க மாமூடு? இல்லைங்க இல்லையா என்டாங்க பாவம். இல்லைங்க இல்லைங்க அதுதான்யா என்ன மாதிரி தாய் மாமூடு உங்களுக்கு வாச்சிருக்கணும் மாமா. சரி மாமா, நான் சந்தோஷமானேன். அதனால கூட்டிட்டு போங்க. நேரமாகுது. சரி மாமா, நம்முடைய நாட்டுல என்ன இருக்குதுன்னு எல்லாம் கேட்டதுக்கு எல்லாமே சொன்னீங்க. நானும் என்னென்ன இருப்பது என்று சொல்லி எல்லாமே தெரிஞ்சு கொண்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் எங்களுடைய நாட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. சீரு வருஷம் தரேன், உன் மகளுக்கு சின்ன வயசுல இருந்து கல்யாணம் ஆகிட்டா, கல்யாணம் ஆனது பிறகும் அப்புறம் தான் வயசுக்கு வந்தா எதுக்குமே சீரு பணம் இல்ல. பிறந்த நாள் முதலாக வளர்ந்த நாள் முதலாக எந்த ஒரு தாய் மாமா சீர் வரிசை நாங்க எதுவுமே செய்யவில்லை. எங்களை பார்த்து நகைக்கிறாங்க, பரிகாசம் பேசுறாங்க, எள்ளி நகைக்கிறாங்க, ஏழிடம் பேசுறாங்க. அதனால முறைப்படி ஊர் அறிய, உலகம் அறிய, நாடு அறிய, நகரம் அறிய எங்க தங்கச்சி பொண்ணுக்கு நாங்க சீர் வருஷம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, எனக்கு சீர் வருஷம் கொடுங்க மாமா.
அண்டாளியே சதிகாரியே சதிகாரி மட்டும் பழிகாரியே அண்ணா தாய் பிறந்து வரும் மோகன் போல தாய் வீடு சிறுவர் திறந்து சொன்னோம் இந்த அலமனை யாரு இந்த காசு படம் அனைத்து எனக்கா ஆடை ஆவணங்கள் அனைத்து எனக்கா என்னுடைய மருமகனுடைய மகன் 8 தேருக்கு அதிபதி என் பையனுக்கு என்ன கொடுத்தது அதான இந்த கண்டவர்களை முண்டை வாங்க வாங்க பொம்மாளுதான் அறிவு இருக்கா அவதான் இப்படி இருக்காங்க உனக்கு தாய் மாமா பையன் ஒருத்தர் இருக்கான்ல 8 தேருக்கு அதிபதி 56 நாட்டுக்கு மன்னன் லக்ன குமாரன் திருமணங்கள் கல்யாணம் பண்ண தெரியுமா உனக்கு ஏண்டி என் எதிரி யாரு பாண்டவர்கள் பாண்டவர்கள் சம்மதி பண்ணி வச்சிருக்க உனக்கு தெரியுமல்ல பாண்டவனுக்கு எங்களுக்கு எதிரி என்றால் அவன் உனக்கு எதிரிதானே என் மகனாக அவனை 8 தேருக்கு லக்னகுமாரனை என் பையனுக்கு என்னடா கொடுத்துரு என் பையனுக்கு என்ன கொடுத்துரு 8 தேருக்கு அதிபதி லக்னகுமாரன் யாரு என் பையன் நம்ம பையன் என் பையனோட என்னடி உனக்கு அவள் என்னவோ சொல்ல வருகிறான் சொல்ல என்னடி என் தாயிடத்தில் நீங்கள் வந்து என்ன அம்மா உன் மகளாகப்பட்டவளுக்கு பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் வரையிலும் நாங்க எந்த ஒரு சீர்வரிசையும் கொடுத்ததில்லை அம்மா. நாங்கள் தாய் மாமன் சீரை நாங்க முறைப்படியாக கொடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன ஆசை வார்த்தை சொல்லி என்னை அழைத்து வந்து என்னை இப்படி சித்திரவதை செய்றீங்களே மாமா. தாய் மாமா உங்களுக்கு தர்மம் ஐயா. ஒரு வாட்டி சொன்னா தாய் மாமா கேளுமையா. இல்லை இல்லை
ஒரு அடி அடிக்கவே இல்லையே. ஒரு அடி அடிச்சிருக்குமா? இல்லையே. எதுக்கு இந்த நீல கண்ணீர்? எதுக்கு இந்த நீல கண்ணீர் இவளுக்கு? ஏமா ஒரு அடி அடிச்சிருக்குமா? என்ன மருமகனே கலந்தாரு, நம்முடைய அஸ்தாபுரத்திற்கு வாமா, உனக்கு சீர்வரிசை நாங்க தந்து விட்டு சொல்லி ஆசையா கூட்டிட்டு இப்படி என்ன சித்திரவதை செய்கிறீர்களே மாமா? அடியே கலந்தாரு, எப்படி 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 சொல்லலாம்? அடி எப்படி 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 சொல்லலாம்? அடி பத்தமாடி புளிச்சுக்குமா புளிச்சுக்குறதுக்கு வேணுமா? அடி பத்தமாடி புளிச்சுக்குமா புளிச்சுக்குறதுக்கு வேணுமா? போதும், அவளை கொன்று வச்சு விட வேணுமாமா? இதுக்கு மேல அடிச்சுன்னு வச்சுக்க. குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாளி காவல். பொறுமை மருமகனே. என் அண்ணன் மகன் லக்னகுமாரனுக்கு யாது மாமா குறை? நாட்டை தருகிறேன், நகரத்தை தருகிறேன், வேறு மகன பொண்ணு தருகிறேன், பொருளா தருகிறேன். நகை, வைரம், வைடூரியம், புஷ்பராகம் என்பதற்காக தரேன்னு சொன்ன பொண்ணு மாமா திறந்துட்டு வராயவ இவ்வளவு சும்மா விடலாமா? மாமா எதிரி யாரு? பாண்டவர்கள். பாண்டவர் பக்கம் இப்ப போலாமா? சரி சரி நடந்தது. யாருடைய மகன் மாமா இவள்? ஓ தங்கச்சி மகதாப்பா. எங்களுக்கு எதிரி என்றால் இவளுக்கு எதிரிதானு? ஆத்திரக்காரன் குத்தி போட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே உபதேசம் எல்லாம் அங்கே மாமாவா. பொறுமை மருமகனே. சொல்லுங்க மாமா, இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். மருகனே, அடிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா ஒரு அடி கொடுத்தா செத்துருவா. அடிக்கவே இல்லையே. அடிக்கவில்லை. இதோ பாருங்கள் தாத்தா, என் தாய்மாமன் என்று தாயோடு பிறந்தவர்கள் தாய்மாமன் என்று சொல்லிதான் நம்பி வந்தேன். இந்த மண் மீது நின்று கொண்டு ஒரு பொண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை செய்கின்றார்களே. இதற்கு மேலுமா தாத்தா தரேன் என்று சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்கல்லவா, இவருடைய சுயமும் எனக்கு தெரிந்து விட்டது. அதனால எனக்கு சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், காசு வேண்டாம், பணமும் வேண்டாம். இதோ இவர்களை பற்றி நான் இப்பொழுது என் அம்மா கிட்ட போய் உன் அண்ணன் தம்பி மகள் இந்த மாதிரி தான் சொல்லி நான் சொல்ல போறேன். இதோ நாடு வேண்டாம், நகர வேண்டாம், எனக்கு எந்த ஒரு சீர்வரிசையும் தேவையில்லை, நான் என் நாட்டுக்கு போய் வருகிறேன். இப்படி சொல்லிட்டு போறதுக்காண்டி உன்னை அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இவளை விடவே கூடாது மாமா. என்ன செய்வது, யாரு செய்வது? போதும், இதுக்கு மேல அடிச்சோம்னா சொல்றீங்களா குழுந்துருமாமா. அதனால இவளை என்ன செய்ய தெரியுமா? கல்லரசைகளை போட்டு அடைக்க வேண்டும். ஆகட்டும். ஏன்னா வெளியிருந்தாதான் அள்ளிராணி கூட்டு போய் மகனோடைய அவளோடைய சேர்த்து வாரிசு உருவாகும், தப்பித்து ஓடி பிழைத்துக் கொள்வார். அதனால வாரிசு உருவாக கூடாது நம்மளுடைய லட்சியம். அதனால தந்திர மார்க்கமாக பேசி வந்து விலகும் பயிர் என்ன செய்ய வேண்டும்? முறையிலே கிள்ளறிய வேண்டும், கிள்ளி எறிய வேண்டும். அதனால இவளை கல்லரசிலே போட்டு அடையுங்கள். இதனால் இவனுடைய குழந்தைகள் நமக்கு ஆபத்து வரக்கூடாது. அதற்கு முன்பதாக இடையாளி எங்கே? இடையாளி தராசு, தராசை கொண்டு வா. மாமா, இப்பொழுது இவளை எடை பார்த்து சரியாக சிறைச்சாலை வைப்போம். இப்ப சிறைச்சாலை போகும் என்பதாக எத்தனை கிலோ இருக்கிறாளோ, எவ்வளவு ஒரு எடை இருக்கிறாளோ அதே எடை தான் இருக்க வேண்டும். அப்படி ஏனும் இறந்து விட்டால் இவளுடைய உயிரானது எமன் என்ன கண்ணீர வைக்கலாமா?
பருவத்திலே என்ன மங்கை திரு வைக்கலாமா கண்ணாடி என்னடி மாமா ஓடுமா யாருக்கு எவனே மாமா மாமா ஓடுமாமா கண்ணாடி நான் கன்னி பருவமா இருக்கிறேன்னு இந்த கண்ணியால சிறை கொண்டு போய் வைக்கலாமா வேண்டாம் மாமா வேண்டாம் மாமா கோயாக்காரிக்கு புத்தி இல்ல நான் இவருக்கா பாரு இவனுக்கு அறவா புத்திங்கவே இல்ல சிறையில போட சும்மா படுறதுக்கு அங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கோம் இவ்வளவு கூட்டிட்டு வந்தவன விட்டுருங்க மாமா போயிரு விட்டுருங்க மாமா மாமா இன்னும் 1000 வார்த்தைகள் அடிக்கிறதுக்காக எடுத்து வைத்தாலும் சரியா அழுது முழுமையானது சரியே உன்னை ஒரு நொடியான உன்னை தாயுடைய முகத்தை கூட உன்னாது இனிமே உன்னை உயிர் போவோம் நான் என்னடா வெட்டு பேச்சு என்னடி இடையாளி இடை போடு ஓடுறா தூக்குடா அவனை தூக்கு எத்தனை கிலோ இருக்கிறான் எவ்வளவு இருக்கிறான் மொத்தம் 50 கிலோ இருக்கு இருக்குது அல்லவா சரியா இருக்கு தம்பி துச்சோதரா 50 கிலோ இருக்கலாமா இந்த இடம் இப்படியா இருக்கணும் ஆமா ஏறவும் கூடாது எப்படி ஆகட்டும் இறங்கவும் கூடாது ஏறவும் கூடாது ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது சிறசாலையில் ஓடிடுவோம் இருக்கிறாள் இப்படியே இருக்க வேண்டும் ஆகட்டும் என்ன சற்று பொறுமையாக இருங்கள் சிறைச்சாலை எடுத்து விட்டோம் சிறைச்சாலையில காவலுக்கு இருக்க வேண்டும் அல்லவா அதனால யாருக்கு காவலுக்கு நீ இருக்க வேண்டும் நீ தூங்கிட்டு நீ சரி பண்ண மாட்டவா அண்ணா ஆமா இதோ இந்த காவலுக்கு உரித்தானவர் உண்மையாக உழைப்பவர் நமக்கென்று உண்மையாக இருப்பவர் யார் அங்கு தேசத்தின் அதிபதி கொடுத்து கொடுத்து செவந்த கரங்களுக்கு சொந்தக்காரனாகப்பட்டு அண்ணனாகப்பட்டு மன்னன் கர்ண மகாராஜன் அதனால அண்ணனாகப்பட்ட கர்ணரை அழைத்து இந்த கலந்தாருடைய சிறை காவலுக்கு அண்ணனாகப்பட்ட கர்ணராஜன் பல உற்சாகமாக காத்து வருவார் வணக்கம் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது சரி எதற்காக என்னை அழைத்தீர்கள் அங்கு தேசத்தை ஆனலக கர்ண மகாராஜனை அதிக விரைவில் வர சொன்னீர்கள் தெரியுமா இதோ எங்களுடைய நம்முடைய தங்கை மகளாகப்பட்ட கலந்தாரியை அழைத்து வந்து நம்முடைய நாட்டில் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறோம் அதனால அந்த சிறைக்கு காவலாக அண்ணன் கர்ண மகாராஜன் நீங்களே பல உதாராக காவல் காக்க வேண்டும் மாமா ஜெகனி அவர்களே அடாத காரியம் செய்யக்கூடியவன் படாத பாடுபடுவான் என்று சொல்வார்கள் அதாவது
பெத்தவங்க செஞ்ச பாவம் தான் பிள்ளைகளை சேருமா. அப்படி இருக்கும் போது ஒன்றும் அறியாத ஒரு பெண்ணை இப்படி அடி அடி என்று அடித்து அநியாயம் செய்து கல்லான கல்கோட்டை, இந்த கல்கோட்டையிலே சிறைச்சாலை வைத்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கே நியாயமா? நியாயம் தர்மம் பார்த்தால் காரியம் நடக்க வேண்டுமே கர்ணா. அதனாலே முதல் படி காவலுக்கு உங்களை நியமித்திருக்கிறார்கள். ஏன் அஸ்தாபுரத்திலே வேறு ஆட்களே இல்லையா? இவங்க தம்பிமார்களை நம்ப முடியாது. ஏன்? பொம்பளை பொறுக்கிகள் அவனோ கூத்து குலுங்கி கலந்தாரி போறதுக்கு நீ போய் வேண்டும். சற்று பொறுமை. அவளுடைய கற்புக்கும் உயிருக்கும் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் உங்களுடைய கடமை. சரியாக பார்த்துக் கொள்வீர்கள். அடாத காரியம் செய்யக்கூடியவர்கள் படாத பாடுபடுவார் என்று சொன்னேன். அந்த பாவத்திற்கு என்னையே ஆளாக்கி விட்டீர்கள். இன்னவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு நான் இப்பொழுது பகடக்காயாக அமர்ந்து விட்டேன். உண்மைதான். இருந்தாலும் ஒரு விஷயம், செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காக இந்த கலந்தாரியை கல்லறை கோட்டையிலே கல்லறை சிறையில் வைத்திருக்கின்றீர்கள். முதல் வாசப்படி காவலுக்கு இந்த கர்ண மகாராஜன் நான் இருக்கின்றேன். இந்த கர்ணன் இருக்க வரைக்கும் அந்த கலந்தாரியுடைய கற்புக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாது. ஜாக்கிரதையாக இருக்கிறேன். கர்ணன் இருக்க வரைக்கும் கலங்காதே துரியோதனா. நான் முதல் வாசப்படி காவலுக்கு நான் இருக்கிறேன். விழித்த கண்கள் மூடாமல் படிக்கு, உறவிலிருந்து உருவிய கத்தி உரையில் போடாமல் படிக்கு, காவல் பல உதாரணமாக காத்து வர வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும். போய் வருகிறோம். பயப்படாமல் சென்று வாருங்கள். ஆகட்டும். வருகிறோம். போய் வாருங்கள். வருகிறேன். முதல் வாசப்படி காவலுக்கு நான் இருக்கிறேன். நீங்களோ சத்தியமா நீதி நேரி தவறாதவர். அதனால்தான் நியாயமான மனிதராகிய உங்களை இந்த பெண்ணுடைய கற்புக்கும் அஸ்தாபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா கையில கட்டிய ஆண்கள் யாரையுமே நம்பாமல் படிக்க இந்த அங்குதேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜரை அன்னவருக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அன்னவருக்கும் அன்னவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த விநாயகருடைய அனுகிரகத்தால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அப்படியாக இருந்தாலும் மாமா முதல் வாசப்படி காவலுக்கு நான் இருக்கின்றேன். சென்று வாருங்கள். யார் எங்கே? எடை போட்டாயா? போட்டுங்க. சரிக்கு சரியாக இருக்கிற ஒரு பக்கம் பூக்கூடை, ஒரு பக்கம் பூமலர்கள், ஒரு பக்கம் கலந்தாரிங்க. அப்படியா? சரியாக இருக்கின்றார். இருந்தாலும் முதல் வாசப்படி காவலுக்கு பலபத்திரமாக நாம் இருக்க வேண்டும். எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் என் மீது நம்பிக்கை வைத்து துரியோதன் தன்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் 99 பேர்களையும் நம்பவில்லை. இந்த அங்குதேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜனை என்னை நம்பி இந்த முதல் வாசப்படி காவலுக்கு வைத்திருக்கின்றார். அதனாலே நமது காவல் பலபத்திரமாக அப்படியாக மாமா இந்த கண்ணையின் காவலருக்கு இந்த கண்ணனு வந்தீரோ என் மாமா கண்ண மாமா
ராஜா மாமா இந்த கண்ணையோட காவலுக்கு இந்த கண்ணராஜா நீங்க வந்தீங்களா மாமா? மாமா 8 சுத்து கல் கோட்டை இது எறும்பேறாத மண்டபம் 10 சுத்து கல் கோட்டை இது பாம்பேறாத மண்டபம் இப்பேரப்பட்ட இந்த கல்லற சிறியில என் தாய் மாமனார்கள் பட்டவைக்கு அனைவரும் ஒன்றா சேர்ந்து எனக்கு சீர்வரிசை தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த கண்ணிய சிறை வச்சுட்டாங்க மாமா. கல்கோட்டைக்கு இந்த கர்ண மகாராஜன் முதல் வாசப்படி காவலுக்கு நான் இருக்கின்றேன் அம்மா. அம்மா நான் என்ன செய்வேன்? கரையை துடைக்க கங்கை காவிரிக்கு சென்று விடலாம். விதியை துடைக்க யாரால் முடியும்? செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காக இன்னவர்கள் செய்யாத செயல்களுக்கெல்லாம் நானும் துணையாக போய் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் ஒரு விஷயம், என்ன பாபா இந்த கல்லான கல்கோட்டையிலே பாதாள சிறையிலே உன்னை போட்டு அடைத்திருக்கின்றார் அல்லவா? மாமா என்னை மீறி உன் மீது ஒரு துரும்பு கூட விழாது. அதற்காக நான் பலபத்திரமாக காவல் இருக்கிறேன். கர்ணன் நான் காவலாக இருக்கும் சமயத்திலே கலங்காமல் இரு கலந்தாரி. ஆகட்டும் மாமா, ஆகட்டும் மாமா.